வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செலியும் அம்மாவும் தம்பியும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடுறாங்க அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் நம்ம செலியன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. செலியன் கிச்சனில் தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. வந்த செலியன் வந்து எழில்கிட்டையும் சரி பாக்கியக்கிட்டையும் சரி எதுவுமே பேச்சை கொடுக்காம அவர் பட்டு போகிறாரு. அந்த டைமில் எழில் டே செலியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கூப்பிட்டு உடனே செலியன் வந்து சட்டுன்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழில், என்னடா இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செலியன் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோவமாக பேசும்போது நம்ம இனியாவை பற்றின விஷயம் வருது. உடனே செலியன் வந்து கோவப்படுறாரு. போதுண்டா எழில், உன்னையும் அம்மா மாதிரி என்னெல்லாம் நல்லவனால இருக்க முடியாது. நான் நினைக்கிறது வேற, நீங்கள் நினைக்கிறது வேற, உங்களுக்கு சேர்ந்து ஒத்து ஊத முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏதாச்சும் பேசினா உன்னை அடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செலியன் சொல்ல உடனே எழில் வந்து அடிச்சிட்டு வேடா அடுறா பார்க்கலாம் வாடா வாடன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் போகுது. ஒரு பக்கம் பாக்கியா, இன்னொரு பக்கம் நம்ம கோபின் வந்து செலியனையும் எழிலையும் மாற்றி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. இவங்களாம் என்னப்பா கொஞ்சம் கூட எதை பற்றி அக்கறை இல்லாமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி செலியனை கூட்டிகிட்டு இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா வந்து எழில வான் பண்ணுறாங்க. எழில் போதும், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேச வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமா கிச்சனில் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அமிர்தா வந்து ஜெனிக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்ட்டிக்கிட்ட அப்படி பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜெனி வந்து இல்லை அமிர்தா, நான் வந்து ஆண்டி பண்ணது தப்பு சரின்னு பேச வரல. என்னதான் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே செலியனை அடித்ததை பற்றி மட்டும்தான் நான் பேசினேன், அதுதான் தப்புன்னு சொன்னேன். செலியனோட ஆங்கிலேருந்து யோசிச்சா அவன் நினைக்கிறது வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிவு இருக்கும், அதனால என்னால் எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஈஸ்வரி வந்து அமிர்தாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணுறாங்க. வான் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பாக்கியா வந்து என்ன பிரச்சனை என்னாச்சு இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எங்கே நம்ம கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நாளைக்கு வந்து எங்கள் சொந்தக்காரர் வராங்க, அவங்க வரும்போது நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கணும், யாரும் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, என்ன வேலையாக இருந்தாலும் சரி லீவ் போட்டு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எல்லாம் இப்போவே சொல்லணுமா, வந்த அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம கோபி ஒரு பக்கம் என்னடா இது ஏதுடா இதுன்னு தெரியாமல் நம்ம ஈஸ்வரி பின்னாடியே போகிறாங்க. கண்டிப்பாக கோபிக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஈஸ்வரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.